அண்மை செய்தி பல்லடம் அருகே முறைகேட்டை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் கொல்லப்பட்ட வழக்கில் பேரூராட்சி தலைவரின் பகீர் வாக்குமூலம் வெளியாக இருக்கிறது. அதில் காயம் ஏற்படுத்தவே காரை ஏற்றியதாகவும் ஆனால் அவர் இறந்துவிட்டார் என்றும் பேரூராட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஷாமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருக்கம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து தற்போது பேரூராட்சி தலைவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பாலாஜி, இப்போ பேரூராட்சியினுடைய தலைவர் பகீர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், என்னென்ன விவரங்கள் அதுல சொல்லியிருக்கிறார்? இப்ப வழக்கு விசாரணையின் நிலவரம் என்ன? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து இருக்கக்கூடிய சாமலாபுரம் பகுதியில் தனியார் இடத்தில் அரசு செலவில் சாலை அமைப்பதை கண்டித்து புகார் அளித்து அந்த பணியை நிறுத்திய சமூக ஆர்வலர் மீது பேரூராட்சி தலைவர் வாகனம் மோதி அவரை கொலை செய்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் மது போதையில் பேரூராட்சி தலைவர் சாலையில் சென்று கொண்டிருந்த நபர் மீது வாகனத்தை மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மது போதையில் அவர் வாகனத்தை ஏற்றியதில் ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்தார் என நினைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த நபர் கருக்கம்பாளையம் பகுதியில் சமூக ஆர்வலராக இருப்பதும் இவருக்கும் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய விநாயகா பழனிசாமி என்பவருக்கும் முன்விரோதம் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த பேரூராட்சி தலைவர் விநாயக சண்முகத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது திடுக்கிடும் தகவல்களானது வெளியே வந்தது. அதாவது கருக்கம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய லட்சுமி கார்டன் என்ற தனியார் குடியிருப்பு பகுதிக்கு அரசு செலவில் சாலைகள் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டதாகவும் இதனை அறிந்த பழனிசாமி உடனடியாக டவுன் பஞ்சாயத்து பொறியாளரிடம் புகார் அளித்து அந்த பணிகளை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரத்தில் இருந்த விநாயகா பழனிசாமி அவர் மீது மது போதையில், அதாவது திட்டமிட்டு அவர் மீது மது அருந்துவிட்டு வாகனத்தை ஏற்றியதாகவும் அவரை காயம் ஏற்படுத்த வேண்டும் என தான் மோதியதாகவும் ஆனால் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மங்களம் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் சிறையில் அடைத்திருக்கின்றனர். காயத்ரி, நன்றி பாலாஜி, இது குறித்த விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.